இன்றைக்கி காட்டுக்கு போகிற ஒரு வேலை இருந்ததுனால ஃபேமிலியாக கிளம்பியாச்சு. பசங்களுக்கு வெளியில் கூப்பிட்டு போகிறத விட இப்படி காட்டில் விட்டுட்டா போதும், நாள் ஃபுல்லாக விளையாடுவானுங்க. நாவல் மரமெல்லாம் காய் நல்லா திரண்டுருச்சு. அடுத்த மாதமெல்லாம் பழம் வச்சிரும்னு நினைக்கிறேன். இந்த கோவக்காய் பார்த்திங்கன்னா நாட்டு கோவ செடி தான். கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும். பட் பசங்களுக்கு வயிற்றில் புண்ணெல்லாம் இருந்தது அப்படின்னா கிளியர் ஆகிடும். குழந்தைங்க பொதுவாகவே நம்ம ஏதாவது வேலை செய்கிறோம் அப்படின்னா அதை பார்த்துட்டு இன்ட்ரெஸ்டாக செய்வாங்க. அதுவும் காட்டிலலாம் ஏதாவது செய்கிறோம் அப்படின்னா அவங்களும் செய்கிறோன்னு அடம் பிடிப்பாங்க. இந்த பழம் பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்கள். இதை நாங்கள் மினி பேஷன் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவோம். பழத்தோட பேர் தெரியல, தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். உள்ளே இதோட ஃப்ளஷ்ஷு பேஷன் ஃப்ரூட்டில் இருக்க மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் புளிப்பு ஃப்ளேவரில். வீட்டில் இருக்க செடிங்களுக்கெல்லாம் கொஞ்சம் உரம் தேவைப்பட்டதுனால மாட்டுச்சாணம் எடுத்துக்கிட்டோம். இதை இப்படி காட்டில் ஒரு ஓரமாக கொட்டி விட்டுருவாங்க. அடுத்த விதைப்பு ரெடி ஆகும்போது காடை ஓட்டி காடு ஃபுல்லாக பரப்பி விடுவோம். இதுவே பார்த்திங்கன்னா நல்ல உரமாக இருக்கும் வளர்கிற செடிக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.